காற்றுனால, தண்ணியினால், நம்ம சாப்பாட்டினால, இதனால நோய்கள் நிறைய பரவுது. நம்ம ரத்தத்துக்குள்ளே கூட நிறைய நோய்கள் போகுது. நம்ம எப்படி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியை மறக்காமல் பாருங்கள். ஹோப் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு இந்த ஆரோக்கியமான வாழ்வு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்லீப்பிங், தூங்குறதை பற்றி. எனக்கு இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். டாக்டர் அருண் குமார் வந்திருக்காரு. அவர் மெடிக்கல் டாக்டர் ப்ளஸ் ஒரு சயின்டிஸ்ட். வாங்க அவரை போய் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தூங்குறது அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதை பற்றி தான் எனக்கு நீங்கள் பேச போகிறீங்க. சொல்லுங்கள், எப்படி தூங்கலாம், எவ்வளோ நேரம் தூங்கலாம், தூங்குறதுனால நமக்கு நன்மை இருக்கா, தூக்கமே வராது உங்களுக்கு எப்படி தூங்குறதுக்கு வர வைக்கிறது, சொல்லுங்கள். இப்போ நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஸ்லீப் டிப்ரைவ் தான். ஏன் எல்லாம் ஸ்லீப் டிப்ரைவ்டாக இருக்கா? தேர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ். ஸோ அது வந்து வி கால் இட் அ ஸ்லீப் டெட். ஒரு நாளைக்கு நான் 8 மணி நேரம் தூங்கணும், ஆனால் என்னால் 8 மணி நேரம் தூக்கம் கிடைக்கல, 5 மணி நேரம் தான் தூங்குறான். ஸோ திஸ் 3 hours ஐம் லூசிங் ஆன் மை ஸ்லீப் தட் கீப்ஸ் ஆன் ஆடிங். தட்ஸ் கால்ட் அ ஸ்லீப் டெட். யூஸ்வலாக வந்து இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லாட்டி ரொம்ப லாங் டே ஒர்க் ஷெடியூல்ஸில் இருக்கிறவங்க, ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூல்ஸ் இருக்கவங்க, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தே டேக் அ பிரேக் தெம்செல்வ்ஸ் அண்ட் ஃபினிஷ் ஆஃப் திஸ் அண்ட் ட்ரை டு ரீசெட் தேர் sleeping pattern, or your body gets adapted to it. For 5 hours தூங்கி பழகிருச்சு. அப்படி இல்லாட்டி your body will go to a breakdown. 8 hours தூங்கணுன்றது ரொம்ப நல்ல விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் அப்படி தான் தூங்கிட்டு இருந்தேன். பட் அப்போது ஒருத்தர் சொல்லும்போது நான் கேட்டேன், என்ன அப்படின்னா, அதிகமாக தூங்கிட்டு இருக்கிறவங்க யாருமே சாதிக்க மாட்டாங்க, சாதித்தவங்க எல்லாருமே வந்து தூங்கினதே கிடையாது, இல்லைனா ஒரு 2 hours 3 hours தான் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஸோ 24 hours நான் உங்களை 8 hours தான் தூங்க சொல்கிறேன். ரிமைனிங் 16 hours you can still work on 16 hours. Any average person, let us say, the maximum that they can work is from 12 to 14 hours. ரொம்ப extraordinary people that they work for 16 hours. But you're already having your 16 hours. So you can actually make use of it. But talking about sleep. So what is the right amount of sleep? It's not just the amount of sleep. The quality of sleep also matters. You can sleep 9 o'clock நைட்டு படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் 6 o'clock எழுந்திரிச்சு, you can still be tired because your quality is very poor. In between you wake up many times and you don't get that depth of sleep. Deep sleep நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது. ஸோ ஒன்று வந்து stress is a major issue. Sometimes certain things can be really recognized. சில இதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது, நிறைய பேருக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என்ன கம்ப்ளைண்டோட வந்து நிற்பாங்க, எனக்கு சரியாக தூக்கமே வர மாட்டேது. ஸோ சரியாக தூக்கமே வரலன்னா you should try to find out why you're not getting adequate sleep. Whether you're eating properly, if you're sleeping, if you're working out properly. டயட் சரியில்லை, ஒர்க் அவுட் சரியில்லை, ரெண்டுமே டயட்டும் இம்ப்ராப்பராக இருக்குது, ஒர்க் அவுட்டும் இல்லை, there's no physical activity in your life, you cannot have good quality sleep. You will never go to bed tired. Okay. Or into present generation, most of the youngsters are sleep deprived because of social media use. முன்னாலாம் வந்து கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிடுவாங்க. இப்போ கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு they switch on the cell phones. They are with their cell phones for the rest of the night. So you keep seeing the cell phones. So what will happen? ஒரு பிரைட் ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கும் போது யூ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்லீப்பிங் அட் ஆல், எஸ்பெஷலி வென் யூஆர் எங்கேஜ் நிறைய பேரோட, வென் யூஆர் chatting in a group or chatting with someone or watching videos. Obviously இல்லை தூங்கணும், you're actually relaxed, so you don't feel like sleeping at all. So this social media steals some 1 to 2 hours of your sleep. ஸோ ஐடியலி நீங்கள் என்ன பண்ணால் தூங்குறதுக்கு 1 hour முன்னாடியாவது நீங்கள் ஃபோன்ஸ் எல்லாம் ஓரங்கட்டி வச்சிட்டிங்கன்னா, by the time in 1 hour you'll feel tired and you'll go to sleep. This is one reason. Or sometimes there might be underlying really medical disorders irkalam.
ஆர் சில பேருக்கு க்ரானிக் பெயின் இருக்கலாம், க்ரானிக் ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கலாம், ஆர் சம்டைம்ஸ் இட் கேன் பி ஈவன் டியூ டு சிவியர் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், or it can be a personality disorder. So when you look at sleep per se, for any normal person should have good quality as well as quantity of sleep. From minimum 6 to, or any adult should have minimum 6 to 8 hours of sleep. நல்ல டீப் ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது டீப் ஸ்லீப்பாக இல்லைன்னு எப்படி நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஆள் காலைல தூங்கி எழுந்திரிக்கும் போது யூ ஷுட் ஃபீல் ஃப்ரெஷ். If you are not feeling fresh, it means you have not had a good sleep. I'm not talking about being lazy. சில பேர் தூங்கி ஏஞ்சி ஐயோ திருப்பி தூங்கணும்னு போவாங்க, அதை நான் மீன் பண்ணல. நீங்கள் காலை நைட்டு 10 மணி படுக்கிறீங்க, காலைல 6 o'clock எழுந்திரிக்கீங்க, 8 hours தூங்கிட்டீங்கன்னா 6 o'clock you should wake up fresh, ready for your next day. எனக்கே கூட நைட்டு தூங்கும் போது யாரும் லைட் போட்டுட்டு இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, தூக்கமும் வராது. அது ஹெல்த்தியா இல்லைனா எப்படி லைட் போட்டுட்டு தான் தூங்கணுமா? No, that's a personal preference. That's no scientific studies that tells like switching off light or switching on light or anything impacts. But switching off light is actually, when you have a light source, you keep looking at it. When you don't have a light source, you close your eyes and sleep. So probably because of that. But there's no scientific studies. தூங்கிட்டு இருக்கும்போது லைட் எரியனா நம்ம பிரெயின்ல எந்த எஃபெக்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? Your brain is never going to sleep. Okay. Your brain is active 24 hours. Irrespective of the light, your brain is processing information. Your brain just, if your brain is sleeping, your heart will stop functioning. You understand? Your brain is functioning all the time. Your heart is functioning all the time. There's nothing wrong in that. But you should sleep so that your body gets the time to rejuvenate itself. Bodyல இருக்க நிறைய சின்ன சின்ன செல்ஸ்லாம் வந்து they need rest, for which you need good quantity and good quality of sleep. But if you're running out of sleep, you should find out what is causing that sleeplessness or sleep deprived state. Sometimes it can be related to work. Sometimes it can be related to relationship problems. Relationship problem between husband and wife, so not getting adequate sleep. Sometimes it may be due to stress. பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டேது, வீட்டில் பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இல்லாட்டி கடன் தொல்லை இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா you cannot do anything with sleep. You have to go and correct the actual issue. If someone is having a financial problem and he is not able to sleep, you cannot make him sleep immediately. You have to go and correct that. So ultimately sleeplessness oda cause கண்டுபிடிக்கணும். That's your first step. தூக்கத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம பேசுவோம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். ஆரோக்கிய வாழ்வு தொடர்கிறது. நம்ம தூக்கத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். எப்படி ஸ்லீப் பண்ணலாம், நம்ம எத்தனை ஹவர்ஸ் 8 hours நம்ம ஸ்லீப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இன்னும் தூக்கத்தை பற்றி நமக்கு டாக்டர் அருண் சொல்ல போகிறாங்க. டாக்டர் அருண், நீங்கள் சொல்லுங்கள், தொடர்ந்து சொல்லுங்கள். எப்படிலாம் தூங்கலாம்? சில பேர் கமிழ்ந்து படுத்து தூங்குவாங்க, திரும்பி படுத்துட்டு தூங்குவாங்க. அந்த மாதிரி எப்படி படுத்தா, எந்த பொசிஷன்லலாம் படுத்தா நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்? ஸோ ஸ்லீப் வந்து பிஃபோர் தட் யூ ஷுட் டைம் யுவர் ஸ்லீப். எப்போ தூங்குறீங்க அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஐடியல் டைம் வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் ஸ்லீப்பிங் பை 10 to 5 இஸ் ஒன் குட் டைம். ரெண்டாவது, எந்த ரூமில் வந்து நீங்கள் தூங்குறீங்கன்னு, தி பெஸ்ட் வே டு ஸ்லீப் இஃப் யூட் ஆஸ்க், பட் இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்கள் தூங்குகிற ரூமில் பெட்டை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான், நீங்கள் எந்த ரூமில் படுக்கிறீங்களோ இன் யுவர் பெட்ரூம், யூ ஷுட் ஹேவ் ஒன்லி அ பெட். யூ ஷுட் நாட் ஹேவ் அ டெலிவிஷன், யூ ஷுட் நாட் ஹேவ் எனிதிங் எல்ஸ். But practically it's not possible when you are living inside a city to have an exclusive room only for sleeping. But abdi illati, have an exclusive place and room for sleeping which is very spacious, okay, and should have good ventilation, and light on off panningna it should be completely shut off, cut down light, and it should be dark. And then sleeping good positions when they usually lying flat on your back without a pillow is a very good position. And pillow use பண்ணாலும் நல்ல thin pillow யூஸ் பண்ணணும். நல்ல thick ரொம்ப குண்டான பில்லோலாம் இது பண்ணிங்கன்னா you will strain your neck. So and also even a cot நல்ல கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஒரு ஹார்ட்னஸ் இருக்க ஒரு காட்டில் flat on your back with a small thin pillow, and it will give you good sleep. பில்லோ வச்சா நெக்ல ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், ரொம்ப
திக்கான பில்லோ வச்சிங்க, ரொம்ப குண்டான பில்லோ வச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி யூல் பி ஸ்ட்ரெயினிங் யோர் நெக். ஸோ தட்ஸ் நாட் அ வெரி குட் பொசிஷன் டு ஸ்லீப் இன். அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் யோர் ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் வில் ரிவீல் ஹவு ஸ்ட்ரெஸ்ட் அவுட் யூ ஆர். யூஸ்வலாக ரொம்ப கடல் பண்ணி படுக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருப்பாங்க. இஃப் யூர் இன் டீப் ஸ்லீப் யூல் பி ஓப்பன் அண்ட் ஃபேஸிங் அப்வர்ட்ஸ். தட்ஸ் தி யூஸ்வல் பாடி லாங்குவேஜ் ஒன் ஸ்லீப்பிங். அண்ட் நம்ம அப்படி கமிழ்ந்து படுத்துக்கிறது உடலுக்கு நல்லது இல்லை, நமக்கு ஆக்சிஜன் ஒழுங்காக நமக்கு இதாகாது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆமாம், ஆப்வியஸ்லி யூ ஆர் புட்டிங் ஸ்ட்ரெஸ் ஆன் யோர் செஸ்ட், பட் அட் டைம்ஸ் யூ கேன் ஷிஃப்ட் பொசிஷன்ஸ். நோ ஒன் கேன் இந்த பொசிஷனில் தான் நான் படுப்பேன், இந்த பொசிஷன் தான் ஏந்திருப்பேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் when you're sleeping you're not under your control at times. So or that's how your body is, no, automatically it changes positions. But these in the prerequisites la mattu you should make sure. And one another thing which people should follow is தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 hours முன்னாடியே வந்து fluids, காஃபி டீலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் யூ ட்ரிங்க் காஃபி லேட் நைட் யூல் பி தூக்கம் வராது. அதே மாதிரி நிறைய தண்ணி குடித்தாலும் வந்து யூல் ஹாவ் டு வேக் அப் டு கோ டு த பாத்ரூம். ஸோ அந்த மாதிரி இல்லை, யுவர் ஸ்லீப் இஸ் கெட்டிங் டிஸ்டர்ப்ட். ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸ்லீப் இருக்குன்னா இந்த ஃபேக்டர்ஸும் இருக்குது. ப்ளஸ் செல்ஃபோன்ஸில் சைலண்டில் போட்டு கீப் இட் சம்வேர் டோட்டலி அவே, வேர் ஈவன் இஃப் தர்ஸ் கோயிங் டு பி எ ரிங் யூ டோன்ட் ஹியர். பட் தட் டசன்ட் ஒர்க் டுடே பிகாஸ் சம்டைம்ஸ் யூ கெட் அன் எமர்ஜென்சி கூட. All these things will help you get a good sleep. But also it depends on your மொபைல்ஸில் அந்த வேவ்ஸில் நம்ம பிரெயின் அஃபெக்ட் ஆகும், இல்லை பக்கத்தில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஸோ தட்ஸ் claim which is not substantiated with research. இந்த ரேடியேஷனால் எத்தனை பேருக்கு மூளை பாதிக்கப்பட்டிருக்குன்னு எந்த ரிசர்ச்சும் கிடையாது. There are possibilities. With technology always is not so good for your health. So it's good to keep them away. But usually வந்து மெசேஜ் வந்தால் வைப்ரேட் ஆகும், இட் வில் டிஸ்டர்ப் யுவர் ஸ்லீப். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் பிளான் திஸ் வே. பட் அனதர் இது தூக்கம் வர்றவங்களுக்குலாம் ஓகே, தூக்கம் வரவே இல்லை அப்படின்றவங்களாம் என்ன செய்யறது? தூக்கம் வரவே இல்லைன்றதுக்கு யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் தி காஸ் ஆஃப் ஸ்லீப்லெஸ்னஸ். எதனால ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்காங்க? சம்டைம்ஸ் இட் மே பி ஈவன் பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் டிஸார்டர்ஸ். So it can be because of hormonal disorders, sometimes overwork, too much of stress, or inadequate food. Illati obstructive sleep apnea syndrome la irukku. Obstructive sleep apnea syndrome la people will be snoring all night. So they will not be தூங்குவாங்க, பயங்கரமா கொரட்டை விடுவாங்க, டக்குன்னு breathing stop ஆகிடும், they'll wake up. Then again they fall asleep. ஸோ இதனால் என்ன அஃபெக்ட் ஆகும்னா அடுத்த நாள் ஒர்க்லேயும் உங்கள் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். You go to work, you have not had a good sleep, so you'll sleep at work. So இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, you should find someone, you should definitely you have to visit a doctor to find out what is the cause of this sleeplessness or if it is a sleep disorder. சாதாரண causes like you are using cell phones all through the night so you are not sleeping. Change your behavior. கொரட்டை விட்டுட்டு தூங்குறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது நல்லதா இல்லைன்னா அந்த கொரட்டை வந்து வர்றது? No, it's not a very good sign. கொரட்டை வருது, it's not a good sign, it's a bad sign. எதுக்காக சொல்கிறீங்க? No, it's called obstructive sleep apnea syndrome ஒன்று இருக்குது. So obstructive sleep apnea na, where apnea means your breath actually stops for that moment. And it's because it may be due to obesity. Obesity இருக்கிறதுனால it pushes on the diaphragm, so your lungs are not able to expand properly. So அதனால in between they have to wake up and breathe intentionally and then sleep. So obstructive sleep apnea syndrome வந்து it is quite a serious disorder. Sometimes it may even require a surgery. ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த மாதிரி ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு காஸ் கண்டுபிடிக்கிறோம். நார்மல் காஸ் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம், பிஹேவியர் மாடிஃபிகேஷன்னா யூ கேன் டூ தட். ஆர் சம்டைம்ஸ் இட் மே பி டியூ டு ஆன்சைட்டி டிஸார்டர், டிப்ரெஷன், ஆர் யூ கேன் கிவ் medications. But conditions like obstructive sleep apnea syndrome, you should definitely go for, you should visit a ENT surgeon and they will tell you if you should go for a surgery or not. Usually surgery correction பண்ணதுக்கு அப்புறம் that obstructive sleep apnea லாம் கரெக்ட் ஆகும். மோஸ்ட்லி இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வீசிங் இருக்கிறவங்க, பேபிஸாக இருந்தால் கூட வந்து இந்த மாதிரி சவுண்டு வெளியே வர்ற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெலாம் கூட வந்து அந்த ரெஸ்பிரேஷனுக்காக ஆமாம், ரெஸ்பிரேஷனுக்காக இட்ஸ் சிம்பிள் மெக்கானிசம். நான் நார்மலாக முழிச்சிட்டு இருக்கும்போது கான்ஷியஸாக ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் தூங்கும்போது எனக்கு ப்ரீதிங் கம்மியாக இருக்கும்போது which my body is not able to cope up, it has to wake up so that I breathe again.
So it's not a very good, it's a sign of good health. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அண்டர்லைங் காசும் இருக்குது, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. யுவர் ஆக்சுவல் டாஸ்க் இஸ் ஃபைண்டிங் அவுட் த காஸ், ஃபார் விச் யூ ஷுட் டெஃபினெட்லி find out an expert who can help you with that. There are a lot of sleep clinics. The sleep related disorders, சில பேருக்கு அந்த டிக், சில பேர் அந்த they will have the habit of grinding, their teeth grinding while sleeping. So இந்த மாதிரி you have certain sleep தொடர்ந்து disorders. பேசுவோம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா. சிறிய இடைவெளிக்கு பின்பு திரும்பவும் சந்திப்போம். ஆரோக்கிய வாழ்வு தொடர்கிறது. ஸ்லீப் கிளினிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் எதுவும் பார்க்கல அந்த மாதிரி கிளினிக்ஸ். அந்த மாதிரி கிளினிக்ஸ் அதுக்குன்னே ஒரு டாக்டர் ஸ்பெஷாலிட்டியாக படிச்சுட்டு வராங்களா, இல்லை அது எப்படி அவங்க சொல்கிறாங்க? It's actually there's no degree that gives you specialization in sleep, but there are some people who super specialize in it, like psychiatry முடிச்சவங்க, neuroscienceல இருக்கிறவங்க, they take up sleep as a topic and they do research and they have their own clinics, where interestingly you'll have huge number of people coming to that clinic. நம்ம யோசிப்போம் ஸ்லீப் கிளினிக்லாம் யார் போகிறா, but you will find a lot of people, especially the people working in corporate sector today, they tend to go to the sleep clinics with one common complaint: I'm having sleeplessness, சரியாக தூக்கம் வர மாட்டேது. ஸோ இதுக்கு என்ன, ஸோ இது தூக்கம் வராதது இதெல்லாம் ஒரு இஷ்யூவா, இதுக்கு என்ன ஒரு தனி ஒரு டாக்டர் அப்படின்னா, that's not the right way to see that. Sometimes finding out the cause becomes a huge task. ஏதாவது ஸ்லீப் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் இருக்கலாம். there are certain things called cataplexy ஒன்று இருக்கு. then they have somnambulism, or they have this grinding, they keep சில பேர் பல்லு கடிச்சிட்டே தூங்குவாங்க. சில இஷ்யூஸ் they have abnormal movements of hand and legs. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது only an expert who is specializing in sleep and having a sleep clinic can handle this. ஸோ இதுக்கு they have a set of investigations that will see உங்களோட ஆக்சிஜன் நார்மலாக தூங்கும் போது எப்படி ப்ரீத் பண்ணுறீங்க, எவ்வளோ ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்குது, அண்ட் தென் வாட் இஸ் யுவர் நார்மல் ஸ்லீப் சைக்கிள், ஹவு டஸ் யுவர் ஸ்லீப் சைக்கிள் ஆப்ரேட், அண்ட் தே டூ அ செட் ஆஃப் டெஸ்ட் டு ரியலி ஃபைண்ட் அவுட் இஃப் யுவர் ஸ்லீப் சைக்கிள் இஸ் அபவ் தி நார்மல் பெஞ்ச் மார்க். நார்மலாக சயின்டிஃபிக்காக இந்த பேராமீட்டர்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் இந்த பேராமீட்டர்ஸ்லாம் மீட் பண்ணுச்சு அப்படின்னா யூஆர் ஹேவிங் அ குட் ஸ்லீப். இதெல்லாம் மீட் பண்ணனா யூஆர் கம் அண்டர் சம்மன் அண்டர் தி கேட்டகரி வேர் யூஆர் ஹேவிங் ஸ்லீப் டிசார்டர்ஸ். த இன்வெஸ்டிகேஷன்ஸ் மேட்டர்ஸ் அ லாட். இந்த தூங்கிட்டு இருக்கிறது போது நீங்கள் சொல்கிறீங்க டிஸ்டர்ப் ஆகும் அதெல்லாம் சொல்லிருக்கீங்களா, சில பேருக்கு அது தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன காசுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தூக்கத்திலே எந்திரிச்சே நடந்து போகிறவங்களும் இருக்காங்க. Yeah, the somnambulism has no particular cause. Either it can be because of stress, or it can be due to any childhood experiences, or like talking about somnambulism, you also have bedwetting, right? Bedle urine pass பண்றது. So most of the things will correct on its own. அதுவே கரெக்ட் ஆகும். இதுக்கு அண்டர்லைங் காஸ் கண்டுபிடிக்க முடியாது. Sometimes the underlying cause can be found, like post traumatic stress disorder ஒன்று இருக்குது. இப்போ வாரில் இருந்தவங்க, ஆர் எனி ரேப் க்ரை விக்டிம், ஆர் எனி ஒன், தே மைட் பி ஃபேஸிங் ஸ்லீப் ரிலேட்டட் டிசார்டர்ஸ், கெட்டிங் பேட் ட்ரீம்ஸ் அண்ட் வேக்கிங் அப், ஆர் தே மே ஹாவ் disorders due to certain events in childhood. So this cannot be handled by one person. So you should go to a multi-specialty clinic where you have a team of experts trying to find out what the actual problem is, how this should be corrected, who are the different doctors whom they should visit. இப்போ பாரு தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்குலாம். எனக்குலாம் காலேஜில் இருக்கும்போது ரொம்ப தூக்கமாக வந்துட்டு இருக்கும். அப்போது ஏதாவது ஹார்மோன் டிசார்டர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் இது பண்ணாங்க. ஸோ அது என்னென்ன டெஸ்ட் அது? So usually thyroid deficiency, like hypothyroidism causes excessive sleep. ரொம்ப டயர்டாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி there are different hormonal imbalances which will alter your sleep wake cycle. So in that case நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, visit a physician and see. And before that you should really understand if your sleep, in the sleep wake cycle alteration if it is really something within understandable limits. as நைட்லாம் சரியாக தூங்குறது இல்லை, ஆனால் பகலாம் டயர்டாக இருக்குன்றது தெரியுது காசு, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் எக்ஸசிவாக டயர்டாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் தூக்கம் வருது
அப்படின்னா you should definitely visit doctor and you should take some of the laboratory investigations if required. Like thyroid is one of them. It's one common cause especially among women. Excessive sleepiness. Hyperthyroidism will cause the reverse of it. சரியா தூக்கம் வராது. அப்படியா? ஹைப்போ வந்து it will cause sleep. Hyper they will be actually hyper. They won't. தைராய்டுக்கு ஆக்சுவலி ஃபிஷ் சாப்பிட்டா சரியாயிடும் இல்லைங்களா? Thyroid வந்து doesn't get corrected that way. You need to take in thyroxine tablets. So depending on your thyroid deficiency, thyroxine has to be decided and then given. So because thyroxine deficiency வந்து it's not like vitamin deficiency மாதிரி சாப்பாடுனால வர thyroid deficiency. The pituitary, hypothalamus எல்லாமே it operates in a sequence and then acts on thyroid which releases this hormone. இந்த சைக்கிள் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தால் கூட in this pathway your thyroid deficiency comes. So you should take medications to correct that. இப்போது தூக்கம் வராமல் வந்து கஷ்டப்படுறாங்க, தூங்கி தூங்கி கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கிளினிக்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இது எந்த அளவுக்கு நம்ம நேயர்களுக்கே கூட அந்த மாதிரி கிளினிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. இது நெட்லலாம் இருக்குங்களா இந்த மாதிரி கூகுளில் கிளினிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது? Majority of the metropolitan cities definitely have sleep clinics because that's where most of the sleeplessness comes from. So you'll definitely have. இது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லே இருக்கா இல்லை Certain தனியாக? multi-specialty hospitals they won't have separately a sleep clinic, but there will be someone who can handle this. So அதுக்கு வந்து you should find a good either physician or someone should refer you. இதுக்கு வேறு ஏதாவது நல்ல பாடி மசாஜஸ்லாம் இருந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா தூக்கம் வரும் அப்படின்றதுக்கு? Yeah, relaxation techniques-லாம் இருக்கு. You can relaxation techniques, meditation, all these things are useful, but without knowing the cause, without correcting the cause, what's the point of it's like it's the difference between giving a man a fish every day and or teaching him how to fish. You prefer teaching him how to fish so that he can fish for himself. அதே மாதிரி தான் தூங்குறது வந்து நம்மளுடைய இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு க்ரியேஷனில் கூட பார்த்தீங்கன்னா 7 நாள் ஆண்டவர் நமக்காக படைச்சார், அதில் 6 நாள் உண்டாக்கிட்டு 7ஆம் நாள் நீ ஓய்ந்திருப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியது வந்து ரொம்ப கண்டிப்பான ஒரு இதாக இருக்குது. தூங்குறதுல வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. தூக்கம் வராதவங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. தூங்கிக்கிட்டே இருந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. தூக்கத்தை பற்றி ரொம்ப அருமையாக எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, இன்னும் ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது Pearlin.